Hi students, நம்ம இந்த வீடியோல ஃபேக்டரைசேஷனோட ஃபுல் கான்செப்ட் என்னன்னு பார்க்க போறோம். ஃபேக்டரைசேஷன் அப்படின்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு நம்பர் இருக்கு. இப்போ 12 இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். 12 வந்து நம்ம 4 into 3ன்னு எழுதலாம். 4ம் 3ம் இதோட ஃபேக்டர்ஸ். இல்லை நம்ம 12 வந்து 2 into 6ன்னு கூட எழுதலாம். 2ம் 6ம் இதோட ஃபேக்டர்ஸ் தான். ஸோ ஒரு நம்பரை ரெண்டாக ஸ்ப்ளிட் பண்ணி ரெண்டு டிஃப்ரெண்ட் நம்பரோட மல்டிப்ளிகேஷனாக நம்ம எழுதுறோம்ல, அந்த ரெண்டு நம்பரும் அந்த கிவன் நம்பரோட ஃபேக்டர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். அதே தான் இப்போ அல்ஜிப்ரிக் எக்ஸ்பிரஷன் கொடுத்துட்டு அவங்கள ஃபேக்டரைஸ் பண்ண அப்படின்னு சொன்னாங்கன்னா அதை வந்து ரிசால்வ் இன்டு ஃபேக்டர்ஸ், 2 இல்லை 3 ஃபேக்டராக பிரேக் பண்ணுறது தான் ஃபேக்டரைசேஷன். அதில் ஒரு சில கொஸ்டினை நம்மளால டைரெக்டாகவே ஃபேக்டரைஸ் பண்ண முடியும், ஒரு சில கொஸ்டினை ஐடென்டிஸ் யூஸ் பண்ணி ரொம்ப ஈஸியாக ஃபேக்டரைஸ் பண்ணலாம். இதில் முதல்ல இப்போ டைரக்ட் ஃபேக்டரைசேஷன் எங்கே பண்ணுறது அப்படின்னு பாருங்களேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஏபி ப்ளஸ் பிசி அப்படின்னு கொஸ்டின் இருக்குது, இதை ஃபேக்டரைஸ் பண்ணு அப்படின்னு சொன்னாங்கன்னா பேசிக்கான விஷயம் ஃபேக்டரைசேஷனில் டேக்கிங் காமன் அவுட் சைட். அதுதான் ஒரு 2 டேர்மோ 3 டேர்மோ 4 எவ்வளோ டேர்ம்ஸ் வேணாலும் இருக்கட்டுமே, இவங்க எல்லாத்துலேயும் என்ன காமனாக இருக்குது அப்படின்னு பார்க்கணும். இங்கே ஏபி இருக்குது, இங்கே பிசி இருக்குது, அப்போ இங்கேயும் பி இருக்குது, இங்கேயும் பி இருக்கா. அப்போ நம்ம பியை காமனாக வெளியில் எடுத்துகிட்டு ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணிக்கலாம். இப்போ முதல் டேர்மில் பி வெளியே போயிடுச்சுன்னா மிச்சம் இங்கே என்ன இருக்கும், ஏ மட்டும் இருக்கும். அந்த ஏவை உள்ளே எழுதிக்கணும். அடுத்து இங்கே இருக்கிற சிம்பிள் வந்து ப்ளஸ், இங்கே பி வெளியே போயிடுச்சுன்னா மிச்சம் சி மட்டும் இருக்கும். அப்போ சி, அப்போ இதை பி இன்ட்டு ஏ ப்ளஸ் சின்னு 2 டேர்மாக பிரிச்சிட்டோம். இப்போ பின்றதும் இவங்களோட ஃபேக்டர் தான், ஏ ப்ளஸ் சியும் இவங்களோட ஃபேக்டர் தான். அப்போ கொடுத்துருக்க கொஸ்டின் ஃபேக்டரைஸ் ஆயிடுச்சு அப்படின்னு அர்த்தம். இன்னொரு கொஸ்டின் பாருங்கள், இதை பாருங்களேன். 5a மைனஸ் 10b மைனஸ் 4bc ப்ளஸ் 2ac இதை ஃபேக்டரைஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ முதல்ல 2 டேர்ம்லையுமே பி இருந்தது, பியை நம்ம வெளில எடுத்துட்டோம். இதில் பார்க்கும்போது எல்லாத்துலேயும் ஒரே மாதிரியான டேர்ம்ஸ் வந்து காமனாக இல்லை. இப்போ இதில் 5ம் 10ம் இருக்குது, ரெண்டுமே 5 டேபிளில் வரும். ஆனால் 4ம் 2ம் 5 டேபிளில் வராது. அப்போ இவங்க 2 பேருக்கும் 5 டேபிளில் காமனாக எடுக்கலாம், இவங்க 2 பேருக்கும் 2 டேபிள்ஸை காமனாக எடுக்கலாம். இப்போ ரெண்டுத்தையும் தனித்தனியாக ஸ்ப்ளிட் பண்ணி தான் நம்மளால் எடுக்க முடியும். முதல்ல ஃபஸ்ட்டு 2 பேரையும் பேர் பண்ணிக்க போகிறோம். நம்பரில் 5 டேபிள் காமன், வேரியபிளில் எதுவுமே காமன் இல்லை, ஏன்னா இங்கே ஏ இருக்குது, இங்கே பி இருக்குது. அப்போ வேரியபிளில் காமனாக நம்ம எடுக்க முடியாது. அப்போ முதல் 2 டேர்மில் 5ஐ மட்டும் வெளியில் எடுத்துட்டோம் அப்படின்னா பேலன்ஸ் உள்ளே என்ன இருக்கும், இதில் 5ஏல 5 வெளியே போயிடுச்சுன்னா மிச்சம் ஏ மட்டும் இருக்கும். அப்போ ஏ எழுதிக்கணும். இங்கே மைனஸ் சைன் இருக்கா, மைனஸ் போட்டுக்கணும். இங்கே 10 இருக்குது, 10லேருந்து 5ஐ வெளியில் எடுத்துட்டா மைனஸ் பண்ணி பார்க்கக்கூடாது, டிவிஷனில் யோசிக்கணும். 5 கூட என்ன மல்டிபிள் பண்ணால் 10 வரும், 2s are. அப்போ கண்டிப்பாக நம்ம இங்கே 2 தான் போடணும். இங்கே ஒரு பி இருக்கிறதுனால அந்த பியை போடணும். இப்போ நம்ம இந்த மாதிரி காமன் டேர்மை வெளியில் எடுத்ததுக்கப்புறம் உள்ளே கொண்டு போய் மல்டிபிள் பண்ணால் உங்களுக்கு கொஸ்டின் வந்தால் தான் கரெக்டு. 5 into a 5a, 5 2s are 10, இங்கே பி இருக்கிறதுனால 10b. அப்போ நம்ம வந்து கரெக்டாக வெளியில் எடுத்துருக்கதா அர்த்தம். இவங்க 2 பேருக்கு காமன் டேர்ம் வெளியில் எடுக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு இங்கே 4 இருக்குது, இங்கே 2 இருக்குது. ஸோ 4க்கும் 2க்கும் 2 டேபிள் காமன், நம்ம வந்து 2வை வெளியில் எடுக்க போகிறோம். இங்கே பிசி இருக்குது, இங்கே ஏசி இருக்குது. பிசிக்கும் ஏசிக்கும் சி காமன், அப்போ நம்ம சியையும் வெளில எடுத்துடலாம். வெளில எடுத்துகிட்டு உள்ளே என்ன டேர்ம்ஸ் இருக்குன்னு பார்க்க போகிறோம். இதில் ப்ளஸ் 2c எடுக்கணுமா மைனஸ் 2cயை வெளியே எடுக்கணுமான்றதை யோசிக்கணும். நம்மளோட ஃபேக்டரைசேஷனோட பேசிக் திங்ஸ் என்ன தெரியுமா, இந்த பக்கம் ப்ராக்கெட்டில் என்ன டேர்ம் வந்திருக்கோ அதே டேர்ம் கண்டிப்பாக இங்கேயும் நமக்கு கிடைக்கும். அந்த மாதிரி தான் டேர்ம்ஸ் நம்ம வெளியில் எடுக்கிற மாதிரி இருக்கும். இங்கே பாருங்கள், இங்கே ஃபஸ்ட்டு வந்து ஏவும் மைனஸ் 2பியும் வந்திருக்கு. அப்போ நமக்கு மைனஸ் 2b உள்ளே வரணும் அப்படின்னு யோசிங்க. இப்போ இதில் வந்து 4ல் 2வை நம்ம வெளியில் எடுத்துட்டோம். அப்போ பேலன்ஸ் என்ன இருக்கும், இன்னொரு 2வும் ஒரு பியும் இருக்கும். நமக்கு இங்கே 2b வேணும், ப்ராக்கெட்டுக்குள்ளே மைனஸ் 2b வேணுமா ப்ளஸ் 2b வேணுமா, மைனஸ் 2b தான் வேணும். இப்போ இந்த மைனஸ் எனக்கு உள்ளே வரணும் அப்படின்னா நம்ம இங்கே ப்ளஸ் 2cயை வெளியே எடுத்துக்கலாம். ஸோ இங்கே பேலன்ஸ் பார்த்தா மைனஸ் 2b இருக்கும். இதில் 2வும் சியும் வெளியே போயிடுச்சுன்னா மிச்சம் ப்ளஸ் ஏ மட்டும் இருக்கும். அப்போ இங்கே ப்ளஸ் ஏ அப்படின்னு எழுதிக்கலாம். ஏ மைனஸ் 2bனாலும் மைனஸ் 2b ப்ளஸ் ஏனாலும் ஒன்று தான், ஒரே டேர்ம்ஸ் தான், பிளேஸ் தான் மாறி இருக்குது. இங்கே ஏ ப்ளஸில் இருக்குது, 2b மைனஸில் இருக்குது. இங்கே ஏ ப்ளஸ் இருக்குது, 2b மைனஸில் தான் இருக்குது. அப்போ இந்த 2 டேர்மும் ஒன்று தான் தெரிஞ்சுக்கோங்க. இந்த 2 டேர்மும் ஒரே மாதிரி இருக்கிறதுனால இவங்களை திருப்பியும் ஃபேக்டரைஸ் பண்ணுறோம். இந்த 2 பேருக்கும் ஒருத்தர காமனாக வெளியில் எடுத்துடலாம், ஏ மைனஸ் 2b அப்படின்னு. அப்போ இதில் பேலன்ஸ் 5 மட்டும் இருக்கும், இதில் பேலன்ஸ் 2c மட்டும் இருக்கும். அப்போ வந்து 5 + 2c அப்படின்னு எழுதிடணும். இதில் மொத்தம் இப்போ 2 டேர்ம் இருந்துச்சு, ரெண்டுத்துலேயும் ஒன்று காமனாக இருக்கிறதுனால அதை வெளியில் எடுத்துகிட்டு இங்கே பேலன்ஸ் இருக்க 5யும் இங்கே பேலன்ஸ் இருக்க 2cயும் சேர்த்து எழுதிட்டா அதுதான் ஃபேக்டரைசேஷன். எந்த ஃபார்முலாவும் யூஸ் பண்ணாமல் டேரெக்டாக ஃபேக்டரைசேஷன் பண்ணுறதா இருந்தால் இப்படி பண்ணணும். இப்போ யூஸிங் ஐடென்டிஸ், ஃபார்முலா அப்ளை பண்ணி ஐடென்டிஸ் அப்ளை பண்ணுறதுக்கு இப்போ வந்து உங்களோட கொடுத்துருக்க கொஸ்டின் a² + 2ab + b² பேட்டர்னில் இருந்தால் இது யாரோட ஃபார்முலா, a + b the whole squaredனு சொல்லுவோம்ல, a + b the whole squared ஃபார்முலா தான் எழுதியிருக்கேன். அப்போ a + b the whole squared அப்படின்னா a + b into a + bன்னு எழுதிட்டா 2 ஃபேக்டராக பிரித்ததாக அர்த்தம். இதை நம்ம a + b the whole squaredனு கூட எழுதலாம்.
அதே மாதிரி a squared minus 2ab plus b squaredன்றது யாரோட ஃபார்முலா a minus b the whole squaredோட ஃபார்முலா. இப்போ a minus b the whole squaredனு எழுதிக்கலாம். கொஸ்டின் வந்து a squared minus b squared அப்படின்னு இருந்துச்சுன்னா உங்களுக்கு ஃபேக்டரைஸ் பண்ணும்போது ஒரு a plus bயும் ஒரு a minus bயும் ஃபேக்டர்ஸாக வெளியில் கிடைக்கும். இது வந்து நம்ம சின்ன கிளாஸ்லேருந்து படிச்சுட்டு இருக்க ஃபார்முலாஸ். இப்போ நம்ம நியூவாக கற்றுக்க போகிறது கியூபிக் ஃபார்முலா. உங்களுக்கு கொடுத்துருக்க கொஸ்டின் a cube plus b cube அப்படின்னு இருந்துச்சுன்னா அது ஃபேக்டராக பிரிக்கிறதுக்கு a plus b இன்ட்டு a squared plus ab plus b squared அப்படின்னு எழுதிட்டா ரெண்டு ஃபேக்டர் பிரிஞ்சிரும். இதை நம்ம ஏவை வச்சு உள்ளேயும் பியை வச்சு உள்ள மல்டிபிள் பண்ணி கட் பண்ணால் நமக்கு இதே வேல்யூ திருப்பி கிடைக்கும். அதே மாதிரி சாரி இந்த இடத்துல மைனஸ் ab போடணும். அதே மாதிரி மைனஸ் ஃபார்முலாவில் a மைனஸ் b போட்டுட்டு a ஸ்கொயர்ட் ப்ளஸ் ab ப்ளஸ் b ஸ்கொயர்ட் இந்த ஃபார்முலா ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு கியூபிக் ஃபார்முலாவில் கண்டிப்பாக ஒரு மைனஸ் சைன் வரும். ப்ளஸ் ஃபார்முலாவில் ஏபிக்கு மைனஸ் வரும், மைனஸ் ஃபார்முலாவில் a மைனஸ் b வரும். ஏன் இங்கே மைனஸ் வரும் அப்படின்னு சொல்கிறேன்னா அப்போ தான் நம்ம வந்து உள்ளே மல்டிபிள் பண்ணும்போது மற்ற எல்லா டேர்மும் கட் ஆகிட்டு a கியூப் ப்ளஸ் b கியூப் மட்டும் தான் நமக்கு பெண்டிங் இருக்கும். அதே மாதிரி தான் இங்கேயும் முதல்ல ஏவை வச்சு இவங்க 3 பேரையும் மல்டிபிள் பண்ணிட்டு மைனஸ் b வச்சு இவங்க 3 பேரையும் மல்டிபிள் பண்ணி கட் பண்ணோன்னா ரிமைனிங் நமக்கு a கியூப் மைனஸ் b கியூப் மட்டும் தான் பெண்டிங் இருக்கும். இந்த ஃபார்முலாஸோட பேர் ஃபேக்டரைசேஷன் ஃபார்முலாஸ் தான். அப்போ தான் இந்த டேர்ம் இப்படி ரெண்டாக ஸ்ப்ளிட் பண்ணி எழுத முடியும். இந்த மாதிரியான கொஸ்டின்ஸ் வந்து எப்படி கேட்குறாங்கன்னு பாருங்க. ஸோ மாதிரி லாஸ்ட் ஒன் ஐடென்டி a ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயர் ப்ளஸ் c ஸ்கொயர் ப்ளஸ் 2ab ப்ளஸ் 2bc ப்ளஸ் 2ca அப்படின்ற மாதிரி கொஸ்டின் இருந்துச்சுன்னா அது a ப்ளஸ் b ப்ளஸ் c தான் ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு எழுதிக்கலாம். அதாவது a ப்ளஸ் b ப்ளஸ் c இன்ட்டு a ப்ளஸ் b ப்ளஸ் c பண்ணால் இந்த வேல்யூ கிடைக்கும் அப்படின்னு அர்த்தம். இப்போ எக்ஸாம்பிள் பார்க்கலாம். முதல்ல எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 4x ப்ளஸ் 4 இது வந்து இந்த 6 ஐடென்டியில் எந்த ஐடென்டி பேட்டர்னில் இருக்குது அப்படின்னு பார்க்கணும். இதில் 3 டேர்ம் இருக்குது பாருங்கள். 3 டேர்ம் இருந்தால் ஃபஸ்ட்டு 2 ஃபார்முலாவில் தான் வரும் டெஃபினட்டாக. ஸோ எல்லாமே ப்ளஸில் இருக்கிறதுனால கண்டிப்பாக ஃபஸ்ட் ஐடென்டியில் இருக்கான்னு நம்ம இதை சப்ஸ்டியூட் பண்ணி பார்க்கலாம். இப்போ முதல் டேர்மும் ஸ்கொயர் டேர்மாக இருக்கணும், கடைசி டேர்மும் ஸ்கொயர் டேர்மாக இருக்கணும். ஸோ முதல் டேர்ம் எக்ஸ் ஸ்கொயர் டேர்மில் தான் இருக்குது. கடைசி டேர்ம் 4ன்றது நம்ம 2 ஸ்கொயர்னு எழுதிக்கலாம். இப்போ இது a ஸ்கொயர் இது b ஸ்கொயராக இருந்தால் நடுவில் இருக்க டேர்ம் 2ab இருக்கணும். கரெக்டாக இருக்கான்னு பார்க்குறதுக்கு 2 இன்ட்டு ஏக்கு பதிலாக இங்கே எக்ஸும் பிக்கு பதிலாக இங்கே 2வும் இருக்குது, 2ab அப்படின்னு எழுதியிருக்கேன். அப்போ 2 2s are 4 இந்த எக்ஸ் அப்போ கரெக்டாக கொடுத்துருக்காங்க. ஒன்று a ஸ்கொயர்டு ஒன்று 2ab ஒன்று b ஸ்கொயர்டுன்னு இருக்குது. அப்போ இதோட ஃபார்முலாவை நம்ம எப்படின்னு எழுதிடலாம்னா a ப்ளஸ் b இன்ட்டு a ப்ளஸ் b அதாவது a ப்ளஸ் b த ஹோல் ஸ்கொயர்னு எழுதிடலாம். a வந்து எக்ஸு b வந்து 2 அப்போ எக்ஸ் ப்ளஸ் 2 த ஹோல் ஸ்கொயர் அப்படின்றது தான் உங்களோட கரெக்டான ஆன்சர். அதே மாதிரி இந்த கொஸ்டின் பாருங்கள். இதுலேயும் 3 டேர்ம் இருக்குது. ஆனால் ஒரு டேர்ம் நெகட்டிவில் இருந்ததுன்னா கண்டிப்பாக செகண்ட் ஐடென்டிட்டியாக இருக்க சான்ஸ் இருக்குது. செக் பண்ணி பார்க்கலாம். முதல் டேர்மை ஸ்கொயர் நம்பராக மாற்றணும். 25ம் a ஸ்கொயர்டும் இருக்குது. நம்ம 25 5 ஸ்கொயர் a ஸ்கொயர்னு எழுதிக்கலாம். மைனஸ் 10a ப்ளஸ் 1 வந்து 1 ஸ்கொயர்னு எழுதிக்கலாம். இப்போ இந்த பேட்டர்னை கரெக்டாக ஃபாலோ பண்ணியிருக்கான்னு பார்க்குறதுக்கு இப்போ 5a ஸ்கொயர் அப்படின்றத 5a த ஹோல் ஸ்கொயர்னு பிரிச்சுக்கலாம். இப்போ இதை பார்த்தா ஹோல் ஸ்கொயர் இந்த ஃபஸ்ட்டு டேர்ம் ஹோல் ஸ்கொயராக இருக்கணும். இப்படி இருக்குது. கடைசி டேர்மும் ஸ்கொயர் நம்பராக இருக்குது. இது a ஸ்கொயர் இது b ஸ்கொயர். நடுவில் இருக்க டேர்ம் என்னவாக இருக்கணும்? மைனஸ் 2ab இருக்கணும். கரெக்டாக இருக்கான்னு பார்க்கலாம். மைனஸ் 2 இன்ட்டு ஏக்கு பதிலாக இங்கே 5a இருக்குது, பிக்கு பதிலாக இங்கே 1 இருக்குது. 2 இன்ட்டு a இன்ட்டு பின்னு பிரித்து பார்த்தோம்னா 2 5s are 10 கரெக்டாக வருது பாருங்கள். அப்படின்னா நம்மளோட ஃபார்முலா இங்கே கரெக்டாக தான் கொடுத்துருக்காங்க. ஸோ கொஸ்டின் a ஸ்கொயர்ட் மைனஸ் 2ab ப்ளஸ் b ஸ்கொயர்ட் மாதிரி இருக்கிறதுனால நம்ம இதை a மைனஸ் b த ஹோல் ஸ்கொயர்னு ஆன்சர் பண்ணிடலாம். அப்போ இந்த கொஸ்டினோட ஃபைனல் ஆன்சர் ஏக்கு பதிலாக கொஸ்டினில் 5a கொடுத்துருக்காங்க, மைனஸ் பிக்கு பதிலாக 1 கொடுத்துருக்காங்க. 5a மைனஸ் 1 த ஹோல் ஸ்கொயர் அப்படின்றது தான் இதோட ஃபேக்டரைசேஷன் வேல்யூ. இதில் 2 டேர்ம் தான் இருக்குது. ஸ்கொயரில் இருக்குது. a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர் பேட்டர்னில் இருக்கான்னு பார்க்கணும். கண்டிப்பாக இந்த ஸ்கொயர் அப்ளை பண்ணோன்னா இந்த நம்பர் ஒரு ஹோல் ஸ்கொயராக இருக்கணும். இப்போ 36ன்றதை 6 ஸ்கொயர்னும் இதை m ஸ்கொயர்டும் எழுதிக்கலாம். 49ன்றதை 7 ஸ்கொயர்டு n ஸ்கொயர்னு எழுதிக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன். இது ரெண்டுத்துலேருந்து ஸ்கொயரை காமனாக எடுத்து 6m ஸ்கொயர் மைனஸ் 7n த ஹோல் ஸ்கொயர்னு எழுதிக்கலாம். இப்போ இந்த கொஸ்டினை பார்க்க a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர் பேட்டர்னில் இருக்குது, இந்த ஃபார்முலா பேட்டர்னில் இருக்குது. அப்போ இதை நம்ம ஓப்பன் பண்ணால் ஒரு a ப்ளஸ் பியும் ஒரு a மைனஸ் பியும் வரும். அப்போது இதோட வேல்யூ 6m ப்ளஸ் 7nன்னு ஒரு டேர்மும் 6m மைனஸ் 7n அப்படின்னு ஒரு டேர்மும் எழுதிட்டோம்னா இந்த கொஸ்டின் 2 ஃபேக்டராக ஸ்ப்ளிட் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் பாருங்க 8x கியூப் ப்ளஸ் 125y கியூப் a கியூப் ப்ளஸ் b கியூப் பேட்டர்னில் இருக்குது பார்க்குறதுக்கு. அதுக்கு இந்த நம்பர்ஸும் கியூபிக் நம்பராக இருக்கணும். 8ன்றதை வந்து நம்ம 2 கியூப்னு எழுதிக்கலாம். இங்கே ஆல்ரெடி x கியூப் இருக்குது. 125ன்றதை 5 கியூப்னு எழுதிக்கலாம். ஏன்னா 5 இன்ட்டு 5 இன்ட்டு 5 125 கிடைக்கும். இது y கியூப்னு எழுதிக்கலாம் கொஸ்டினில். அப்போ இது ரெண்டுத்தையும் சேர்த்து இதை 2x த ஹோல் கியூப்னும் இதை 5y த ஹோல் கியூப்னு எழுதிக்கோங்க. இதை பார்த்தா a கியூப் ப்ளஸ் b கியூப் மாதிரி இருக்குது. a கியூப் ப்ளஸ் b கியூபோட ஃபார்முலா என்ன? a ப்ளஸ் b இன்ட்டு a ஸ்கொயர்ட் மைனஸ் ab ப்ளஸ் b ஸ்கொயர். அதுதான் நம்ம இங்கே எழுத போகிறோம். முதல்ல a ப்ளஸ் பின்னு போடணும். இதோட வேல்யூ
ஃபஸ்ட்டு a + b அப்போ 2x + 5y அப்படின்றது ஒரு ஃபேக்டர். இன்னொரு ஃபேக்டர் a ஸ்கொயர்ட் அப்போ 2x ஸ்கொயர்ட் மைனஸ் ab. abன்றது 2x × 5y ப்ளஸ் b ஸ்கொயர்ட் அப்போ 5y ஸ்கொயர்ட் அப்படின்னு போடணும். ஸோ இதான் உங்களோட ஃபைனல் வேல்யூ. 2x + 5yன்றது அப்படியே எழுதிக்கலாம். ஸ்கொயர் பண்ணால் 2 ஸ்கொயர் பண்ணால் 4, x ஸ்கொயர் பண்ணால் x ஸ்கொயர்ட். இங்கே 5 2s are 10 xy அப்படின்னு கிடைக்கும். ப்ளஸ் இது 25y ஸ்கொயர்ட். இதுதான் உங்களோட ரெண்டு ஃபேக்டர் இந்த கியூபிக் கொஸ்டினுக்கு. அதே மாதிரி இது வந்து நெகட்டிவ் சைனில் இருக்குது, அதாவது a³ - b³ மாதிரி இருக்குது. இந்த நெக்ஸ்ட் ஃபார்முலா 27 அப்படின்றத 3³ எழுதிக்கலாம். 8y³. 8ன்றதை வந்து 2³ இதை y³ எழுதிட்டோம் அப்படின்னா இது வந்து 3x the whole cube வரும். இது 2y the whole cube கிடைக்கும். இது a³ - b³ மாதிரி இருக்கு. a³ - b³ ஃபார்முலா a - b × a² + ab + b². அந்த பேட்டர்னில் எழுதிடலாம். முதல்ல a - b. ஸோ ஏக்கு பதிலாக 3xம் பிக்கு பதிலாக 2yயும் இருக்குது, அதை எழுதிட்டோம். இன்ட்டு ஃபஸ்ட்டு a ஸ்கொயர். a ஸ்கொயர்னா 3x ஸ்கொயர் பண்ணோம். 3a ஸ்கொயர் பண்ணால் 9, x ஸ்கொயர் பண்ணால் x ஸ்கொயர் ப்ளஸ் ab. 3xையும் 2yையும் மல்டிபிள் பண்ணணும். மல்டிபிள் பண்ணால் 3 2s are 6 xy அப்படின்னு வரும். ஸோ இங்கே ஆல்ரெடி மைனஸ் போட்டாச்சு, இங்கே ப்ளஸ் தான் வரும் xy. 2yயை ஸ்கொயர் பண்ணணும். 2 ஸ்கொயர் பண்ணால் 4, yயை ஸ்கொயர் பண்ணால் y ஸ்கொயர். இதுதான் நம்மளோட ஃபேக்டரைசேஷனோட கரெக்டான ஆன்சர். இந்த மாதிரி ஒரு லாங் ஃபார்முலா இருந்துச்சுன்னா மேக்ஸிமம் அது இந்த ஃபார்முலாவாக இருக்க சான்ஸ் இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள். முதல்ல இது 5x ஸ்கொயர்டுன்னு இருக்குன்னு 5 வந்து 25ன்றது 5யோட ஸ்கொயர். அப்போ இதை 5x ஸ்கொயர்னு எழுதிக்கலாம். 4ன்றது வந்து 2 ஸ்கொயர்டு, அதனால இதை 2y the whole ஸ்கொயர்னு எழுதிக்கலாம். 9z ஸ்கொயர்டு அப்படின்றது வந்து 9 வந்து 3 ஸ்கொயர்னு எழுதலாம்ல, அதனால இதை 3z the whole ஸ்கொயர்னு எழுதிக்கலாம். ஸோ இது முதல்ல a ஸ்கொயர்ட் b ஸ்கொயர்ட் c ஸ்கொயர்ட் மாதிரி இருக்குது பார்க்கறதுக்கு. அடுத்து 2ab 2bc 2ca இருக்கான்றதை மைண்டில் செக் பண்ணாலே போதும். ஸோ முதல்ல 2ab இருக்கான்னு பார்க்கலாம். 2ab 2 × a வந்து 5x, b வந்து 2y. 5 2s are 10, 10 2s are 20. அப்போ 20xyன்றது கரெக்டாக தான் இருக்குது. அடுத்து bcயும் 2yயும் மல்டிபிள் பண்ணோம். bc வந்து இந்த ரெண்டு டேர்மும், இது b இது c, இது உங்களோட a இது உங்களோட b இது உங்களோட c. bcனா 2 3s are 6, 6 2s are 12. அப்போ இந்த டேர்மும் கரெக்டாக தான் இருக்குது. கண்டிப்பாக நம்ம ஸ்ப்ளிட் பண்ணி எழுதி காட்டணும்னு அவசியம் இல்லை. 2ca இருக்கான்னு பார்க்கணும். cயும் aவும் மல்டிபிள் பண்ணுங்கள். 5 3s are 15, 15 2s are 30. அப்போ கரெக்டாக தான் கொடுத்துருக்காங்க எல்லா டேர்ம்ஸும். அப்போ இதோட ஃபார்முலா a + b + c the whole squared தான். ஏக்கு பதிலாக கொஸ்டினில் 5x இருக்குது, பிக்கு பதிலாக 2y இருக்குது, சிக்கு பதிலாக 3z இருக்குது. அப்போ இங்கே நம்ம ஹோல் ஸ்கொயர்ட் அப்படின்னு போட்டுக்கலாம். இதே கொஸ்டினில் சப்போஸ் சிம்பிள் மட்டும் மாற்றிருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இதே கொஸ்டினை தான் காப்பி பண்ணியிருக்கேன். a ஸ்கொயர்ட் b ஸ்கொயர்ட் c ஸ்கொயர்ட் அப்படியே தான் இருக்குது. இந்த இடத்துல ப்ளஸ் 20xyக்கு பதிலாக மைனஸ் 20xyயும், இங்கே இருக்கிற 30xzக்கு பதிலாக மைனஸ் 30xzட்டும் கொடுத்துருக்காங்க. அப்போ எந்த வேரியபிளுக்கு மைனஸ் வரும் அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம ஈஸியாக என்ன தெரியுமா பண்ணலாம்? யார்கிட்டலாம் மைனஸ் இருக்குன்னு பாருங்கள். அவங்க ரெண்டு பேர்கிட்டையும் இருக்க காமன் வேரியபிள் யாருன்னு பாருங்க. இங்கே xy இருக்கு, இங்கே xz இருக்கு. அப்போ இங்கே இருக்கிற எக்ஸும் இங்கே இருக்கிற எக்ஸும் தான் காமனாக இருக்குல்ல. அப்போ எக்ஸ் தான் கண்டிப்பாக நெகட்டிவ் வேரியபிளாக இருந்திருக்கும். அப்போ உங்களோட ஆன்சர் இதே தான் வரும். ஆனால் என்னன்னு வந்துடும்னா -5x + 2y + 3z அப்படின்னு எழுதணும். ப்ளஸ் 3z the whole square எழுதணும். எந்த டேர்ம்ஸ்க்கு மைனஸ் இருக்கோ அதோட காமன் வேரியபிளுக்கு வந்து மைனஸ் போட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். ஒருவேளை காம்படிட்டிவ் எக்ஸாமில் இந்த மாதிரி ஆன்சர் இல்லை அப்படின்னா என்ன பண்ணியிருப்பாங்கன்னா எல்லாருக்கும் சிம்பிள் மாற்றிருப்பாங்க. எக்ஸை மட்டும் மைனஸில் போட்டுட்டு மற்ற ரெண்டு பேருக்கும் மைனஸ் மாற்றிடலாம். அப்படி மாற்றினாலும் நம்மளுக்கு இதே ஆன்சர் தான் கிடைக்கும். இப்படி எழுதினாலும் கரெக்டு தான். ஒன்று இப்படி எழுதிருக்கலாம், இல்லை இப்படி எழுதிருக்கலாம். ரெண்டுத்துக்குமே கரெக்ட் ஆன்சருக்கு மார்க் கொடுத்துருவாங்க. வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ஒரு லைக் போடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் அவர் சேனல் ஃபார் மோர் வீடியோஸ்.